அருளை பெற்றுக்கொண்டு இன்றைய இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு ஆசி வழங்கி இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்து ஆசி வழங்கி கொண்டிருக்கின்ற மதிப்பார்ந்த அந்தனர் என்பவர் அறவோர் மற்றும் உயிர்க்கும் செந்தன்மை பூண்டோர்களாம் என்ற வகையிலே இந்த பூசகர் அவர்களே மற்றும் இந்த அருமையான நிகழ்ச்சியை நடாத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் கிருபானந்தர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினர்களாக கௌரவ விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்து கலாச்சார அமைச்சருடைய உத்தியோகத்தர்களே மற்றும் சமய ஆசிரியர்களே, ஒசம்மார்களே மற்றும் பெரியோர்களே, பெற்றோர்களே, இந்த திருவம்மா சபையினுடைய உறுப்பினர்களே, பிள்ளைகளே, இந்த பொன்மாலை நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசையை வேண்டி வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஈழத்திருநாட்டிலே சைவமும் தமிழும் ஓங்கி தலைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறான செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த செயற்பாடுகளுக்கு ஒரு மிக உயர்ந்த உந்துதலை உங்களுடைய இந்த திருவம்பா சபையினரும் அதோடு இணைந்ததாக அறநெறி பாடசாலை ஆக நாங்கள் இப்பொழுது ஒரு மௌன ஒரு தேச விடுதலை போராட்டம் தான், அதாவது மிகச் சிறப்பாக இயங்குகின்ற அறநெறி பாடசாலைகள் பெஸ்ட் பிராக்டிஸ் என்று சொல்வார்கள். இந்த உலகத்தில் கல்வித்துறையில் அல்லது அபிவிருத்தி துறையில் அல்லது கலாச்சார துறையில் பண்பாட்டு துறையில் பெஸ்ட் பிராக்டிஸ் என்று இது பெஸ்ட் பிராக்டிஸ். உங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு மிகச்சிறந்த தரமான நிகழ்ச்சிகள். பல பிள்ளைகள் அவர் பாடுகிற பிள்ளைகள் நிறைய பேர் இருந்தார்கள், எந்த ஒரு பிள்ளையும் இல்லாமல் பாடினார்கள், ஆடினார்கள், சபை கூச்சமின்றி பாடினார்கள். ஆக கிருபாகரன் சார் சொல்லியிருந்தேன், இதை நேரடி அஞ்சல் செய்திருக்கலாம், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பார்த்திருப்பார்கள். அவ்வளோ ஒரு தரமான நிகழ்ச்சிகள். ஆக ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த நிர்வாகத்தினருக்கும் மிகுந்த பாராட்டுகள். அடுத்த இந்த கிராம மக்கள் எல்லோரும் இங்கே வந்து நீங்கள் இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் பார்க்கின்ற பொழுது ஒரு வளமான கிராமம் இப்படித்தான் இருக்கும். ஆக இந்த பிள்ளைகள் ஒரு ஆளுமை உள்ள பிள்ளைகளாக இருப்பார்கள். அடுத்த சந்ததி இது போல மிக வளமுள்ள பிள்ளைகளாக ஒரு வாழ்வியலை மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக எடுத்து காட்டுவார்கள். அடுத்ததாக சவால்களுக்கும் முகம் கொடுப்பார்கள். இதுதான் சமயம். சமயம் வாழ்வியல், வாழ்வுதான் சமயம். ஆக உங்களுடைய இந்த அறநெறி பாடசாலை ஒரு மிகச்சிறந்த ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்தார்கள். கிருபானந்தர் அவர்கள் தலைமையில் திருக்கேதி சிறர் சென்றார்கள். ஆக நாங்கள் அதை தூண்டுகிறோம். எல்லா பாடசாலைகளும் இவ்வாறு நல யாத்திரைகள் செய்ய வேண்டும். அது ஒரு ப்ரொஜெக்டாகவே, அது ஒரு பெஸ்ட் பிராக்டிஸாகவே நாங்கள் ஒரு ஒளிபரப்பி இருந்தோம். பல அறநெறி பாடசாலைகளுக்கு அந்த நிகழ்ச்சி திட்டம் தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்கி இருந்தோம். அவர்களும் செல்ல தொடங்கி இருந்தார்கள். ஆக இது பிள்ளைகளுடையது, பெற்றோருடையது, அவர்களுடைய மென்திறன்கள் என்று சொல்வார்கள். இப்போ சாஃப்ட் ஸ்கில்ஸ், அப்போ மென்திறன்கள் என்று இந்த பிள்ளைகள் பரீட்சை பொறுப்பு இருந்தால் வந்திருக்கிறது. கோயில் பரீட்சை, ஏழு பரீட்சை பொறுப்புகள் எல்லாம் பெறும். ஆனால் அந்த பொறுப்பத்திலே அதிகம் சிறந்தவர்கள் தவறி விடுகிறார்கள். ஆகவே இப்பொழுது இந்த மென்திறன்கள் பிள்ளைகளுக்கு வளர்க்கப்பட வேண்டும். அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், இந்து மதத்திலே எங்களுடைய பிராமணர்கள் அவர்கள் பூசை செய்வது 2 கைகளையும் பயன்படுத்தி. ஆக அடுத்த நூற்றாண்டு 21, இப்பொழுது 22ஆம் நூற்றாண்டு புதிய சந்ததி வந்து விட்டார்கள். 2025 புதிய சந்ததி. ஆக இது 22ஆம் நூற்றாண்டிலும் இருக்க போகிறது. ஆக இந்த 22ஆம் நூற்றாண்டில் இருக்கின்ற தேர்ச்சிகள் என்னவென்று சொன்னால் இந்த மென்திறன் தொடர்பான தேர்ச்சிகள் தான், தலைமைத்துவம் தொடர்பான தேர்ச்சிகள் தான், 2 கைகளையும் பயன்படுத்துகின்ற தேர்ச்சிகள். ஆக பிள்ளைகள் எல்லாம் இனி இந்த 2 பாருங்க, நாங்கள் கும்பிடுகிறோம். கோயிலில் நிறைய வேலைகள் எங்களுடைய இந்து மதம் அதான் சயின்ஸ் என்று சொல்றது, விஞ்ஞானம் என்று சொல்றது. ஆக ஒரு மிகச்சிறந்த இன்றைய மாணவர்களுக்கு தேவையான இங்க இந்த அறநெறி பாடசாலையில படிக்கிற பிள்ளைகள் எல்லோரும், இந்த பெற்றோர்கள் எல்லாம் மிகவும் புத்திசாலிகள், மிக கட்டிக்காரராக இருப்பாங்க, சவால்களுக்கு முகம் கொடுப்பாங்க.
தாய் தந்தையை போற்றி பேணுவார்கள். எங்களுடைய கலாச்சாரத்தை எந்த நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் பேணி பாதுகாப்பார்கள். அதற்கு உதாரணம் பாருங்கள். உங்களுடைய இந்த மண்ணிலே பிறந்த இந்த மண் ஊரவர் மிக உயர்ந்த ஒரு சேவைகளை செய்து வருகிறார். அவர் ஒரு தொண்டராக இருந்து திரு ராமநாதன் அவர்கள், நீங்கள் அவருக்கு ஒரு கை தட்டி விடுங்க. திரு ராமநாதன் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தன். எமது தேசத்துல அப்ப பார்த்தீங்கன்னா இன்னொரு 20-25 வருஷத்துல அப்ப வெளிநாட்டுல இருந்த உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கொண்டு போய், என்னன்னா இவங்கெல்லாம் எங்களோட மண்ணில பிறந்தவங்க. இனி அங்காலதான் இனி பிரான்சிலே பிறந்தவங்களும் அந்த தொடர்பு குறைந்து கொண்டிருக்கும். ஆக எங்களோட பிள்ளைகளை இந்த காலத்தில் நாங்கள் வளர்த்து எடுக்க வேண்டும். ஆகவே இந்த ராமநாதன் அவர்களுடைய பணி மிக உயர்வான பணி. எமது தேசத்துக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கின்றார். நாங்களும் இப்படிதான் கிராமம் கிராமமாக போறது. எங்களுடைய அடுத்த சந்ததி, எங்கள் சந்ததி எங்களுடைய கதையை சொல்லலாது. துன்பமும் துயரமும் யுத்தமும் வேதனையும் கொலைகளும் நடந்தது. ஆனால் எங்களுடைய அடுத்த சந்ததியை அவ்வாறு விட முடியாது காரணம் கொண்டு. அதற்காகத்தான் இப்பொழுது நாங்கள் கிராமம் கிராமமாக இந்த எழுச்சிகளை ஏற்படுத்துகிறோம். உங்களுடைய கிராமம் ஒரு மிக உயர்ந்த எழுச்சியை பெற்றுவிட்டது. இது ஒரு பெஸ்ட் பிராக்டிஸாக நாங்கள் ஏனையவர்களுக்கும் சொல்லுவோம். இன்னும் நீங்கள் பல சாதனைகளை செய்யணும். உங்களுடைய பிள்ளைகள் சாதனை செய்திருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக தலைவர் குறிப்பிட்டிருந்தார், சகல பிள்ளைகளும் இந்த நிகழ்ச்சியில பங்கு வைக்கிறார்கள். கைதட்டுவோம். இந்த ஆசிரியர்களுக்கு இந்த மிக முக்கியமாக இதான் மேனேஜ்மெண்ட். எல்லா பிள்ளைகளுக்கும் சந்தர்ப்பம் வழங்குதல், எல்லா பிள்ளைகளையும் மேடையில் ஏற்றுதல், எல்லா பிள்ளைகளுக்கும் பரிசு கொடுத்தல். பெரும்பாலான பிள்ளைகளுக்கு இன்று உலகளாவிய கல்வி செல்நறை அப்படித்தான் போய்கொண்டிருக்கு. எல்லாரும் வெல்லக்கூடிய நிகழ்ச்சிகளை போடுதல், சிலதுல போட்டி வைக்கிறது, அது அந்த வயதுக்கு. அப்ப அந்த வகையில பல முன்னுதாரணங்களுக்கு இந்த எனக்கு சரியான மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லோரும் பெற்றோர் எல்லோரும் நீங்க இருந்து கேட்டுக்கொண்டும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றுக் கொண்டும் இருப்பது ஒரு மிக உயர்ந்த விழுமியம். இதுதான் ஆக சைவ சமய வாழ்வியல் விழுமியம் என்று சொன்னால் மகிழ்ச்சியாக வாழ்தல். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இறை வழிபாடு செய்தல், குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருத்தல், எல்லோருக்கும் உதவி செய்தல். ஆக இந்த உயர்ந்த விழுமியத்தை தொடர்ந்து நீங்கள் பெற வேண்டும். மிகச்சிறந்த நல்வாழ்வு இந்த பிள்ளைகளுக்கு மேலும் கொடுக்க வேண்டும். அவர்கள் இவ்வாறு சுதந்திரமாக மகிழ்ச்சியாக கற்று ஒரு உயர்ந்த சாதனைகளை செய்ய வேண்டும் என்ற வகையில் இந்த அரிய சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.